கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு அவசர விழிப்புணர்வு பதிவாக இருக்கும். ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயத்தை கட்டுவதற்கான முன்னேற்றம் மிக மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான 2 சம்பவங்கள் நடக்கப் போகின்றன. அவற்றிற்கும் இயேசுவின் வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் தீவிரவாதிகளால் ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரேல் யுத்தம் இன்னும் முடியவில்லை என்பது நமக்கு தெரியும். சமீபத்தில் இஸ்ரேல் அரசாங்கத்தை மிரட்டி யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வைக்க வேண்டும் என நினைத்து ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒரு வீடியோவை வெளியிட்டனர். இதை நம்மில் அநேகர் பார்த்திருக்கலாம். அதில் அக்டோபர் 7 தீவிரவாதிகளால் பிடித்து செல்லப்பட்ட 22 வயது இஸ்ரேலிய வாலிபனை எலும்பும் தோலுமாக்கி சித்திரவதை செய்து அந்த இளைஞனை அவனுடைய கல்லறையை அவனையே தோண்ட வைக்கும் ஒரு வீடியோ பதிவை தீவிரவாதிகள் வெளியிட்டார்கள். மிருகங்கள் கூட இப்படி இன்னொரு மிருகத்தை சித்திரவதை செய்யாது. இந்த வீடியோ உலக அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலஸ்தீனம் தனிநாடு கோரிக்கைக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருந்த பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகள் கூட ஹமாஸ் தீவிரவாதிகளை கண்டித்து ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் முற்றிலும் இல்லாமல் போனால்தான் இனி பாலஸ்தீன கோரிக்கையை அங்கீகரிக்க முடியும் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். காசாவுக்குள் இஸ்ரேல் உணவை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறது. காசாவின் மக்கள் ஏதோ பட்டினியால் கஷ்டப்படுவது போல அவர்களை நடிக்க வைத்து உலக நாடுகளின் அனுதாபத்தை பெறுவதற்காக அநேக போலியான அப்படி கஷ்டப்படும் வீடியோக்களை போலியாக தயாரித்து இந்நாட்களில் வெளி உலகத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள யாருமே சாப்பிடாமல் மெலிந்து பரிதாப நிலையில் யாரும் இல்லை. அந்த வீடியோக்களை பார்த்தாலே நன்றாக தெரிகிறது. அந்த பிணைய கைதி வீடியோ 2 பெரும் திருப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்களை கொடுமைப்படுத்திய எகிப்தியரை அழித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயம் செய்து அவர்களை விடுவிப்பதற்காக பார்வோனின் இருதயத்தை தேவனே கடினப்படுத்தியது போல இந்நாட்களில் இஸ்ரேல் தேசத்திற்கு எப்போதும் முள்ளாக குத்தி கொண்டே இருக்கிற காசாவின் எல்லா ஹமாஸ் தீவிரவாதிகளும் அழிந்து போவதற்காகவே அந்த தீவிரவாதிகளின் இருதயம் இப்போது கடினப்படுகிறது. அதாவது உலக நாடுகளும் இஸ்ரேலும் எவ்வளவோ பேசி பார்த்தும் ஹமாஸ் தீவிரவாதிகள் பிணைய கைதிகளை விடமாட்டோம் என்று சொல்லி அவர்களை சித்திரவதை செய்வதால் இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு பெரிய முடிவை எடுப்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது முழு காசாவையுமே பிடித்து கொண்டு எல்லா ஹமாஸ் தீவிரவாதிகளையும் அழித்து கொன்று விடுவது என்பதே அந்த முடிவு. இப்பொழுதே 85% காசா நிலப்பரப்பு இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. மீதம் இருக்கிற 15% நிலப்பரப்பின் சுரங்கங்களில்தான் அதாவது அந்த தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். அங்குதான் பிணைய கைதிகள் இன்னும் 20 பேர் உயிரோடு இருப்பதாகவும் அநேக பிணைய கைதிகளை கொன்று பிணங்களாக வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்கள். அந்த 15% இடத்தையும் இஸ்ரேல் பிடிக்க முடியாமல் அல்ல, அங்கே உயிரோடு இருக்கும் பிணைய கைதிகளுக்கு பின்னால் தான் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பிணைய கைதிகளிடமிருந்து பெறப்பட்ட தகவலின்படி இஸ்ரேல் இராணுவம் பிணைய கைதிகள் இருக்கும் இடத்தை நெருங்குவது தெரிந்த உடனே தீவிரவாதிகள் பிணைய கைதிகளை சுட்டு கொன்று விடுகிறார்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால்தான் பிணைய கைதிகளை உயிரோடு மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நாளும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருந்தது. இப்போது அந்த இஸ்ரேலிய வாலிபனின் சித்திரவதை வீடியோ வெளியானது ஒரு காரணம். மேலும் தங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக பல நாடுகள் பாலஸ்தீன தனிநாடு அங்கீகாரம் என்று பேசுவது இன்னொரு காரணம். இந்த 2 காரணங்களையும் இதனால் மிகவும் கோபமடைந்த இஸ்ரேல் அரசாங்கம் என்ன விலை கொடுத்தாவது காசாவை முழுமையாய் கைப்பற்றி விடுவது என முடிவெடுத்து விட்டார்கள். முடிந்தவரை பிணைய கைதிகளை உயிரோடு மீட்க முயற்சிப்பது அல்லது அவர்களின் உயிரை விலையாக கொடுத்தாவது ஹமாஸை முழுவதும் அழித்துவிட்டு முழு காசாவையும் இஸ்ரேல் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்து விடுவது என இஸ்ரேலின் அமைச்சரவையில் பேசி முடிவெடுத்து விட்டார்கள்.
நமது தேசம் இனி தீவிரவாதிகளின் தாக்குதல் இல்லாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றும், காசாவை முழுவதும் இஸ்ரேலுடன் இணைத்து கொண்டால் பாலஸ்தீனில் தனி நாடு உருவாக்க வேண்டும் என்று மற்ற நாடுகள் இனி கேட்க முடியாதல்லவா என யோசித்தும் இப்படி முடிவெடுத்து இருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்திற்குள் ஆரம்பித்து விட வேண்டும் என முக்கிய தீவிர வலதுசாரி தலைவர்களும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் முடிவெடுத்திருக்கிறார்கள். இப்படி செய்தால் காசாவில் இன்னும் பேரழிவுகள் ஏற்படும். இதனால் இன்னும் சூழ்நிலைகள் மோசமாகும். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது போல் சகல ஜாதிகளும் தேசத்தாரும் ஜெருசலேமுக்கு விரோதமாக கூட்டம் கூடுவார்கள் என்கிற தீர்க்க தரிசனம் நன்னாட்களில் நிறைவேறி வருகிறது. இதற்கிடையில் கடந்த 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலின் ஒரு முக்கிய அமைச்சராகிய இட்டாமர் பென்கிவிர் என்பவர் அல்-அக்ஸா மசூதிக்குள் நுழைந்து அங்கே யூத முறைப்படி வழிபாடு செய்திருக்கிறார். அவரோடு கூட 2000க்கும் அதிகமான யூதர்களும் சிறியோர் பெரியோர் எல்லோரும் அந்த அல்-அக்ஸா மசூதி இருக்கும் வளாகத்தில் நுழைந்து விட்டார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இஸ்ரேல் இராணுவம் தான் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. 1967 நடந்த இஸ்ரேல் அரபு யுத்தமாகிய 6 நாள் யுத்தத்தின் போது ஜெருசலேம் இஸ்ரேல் வசம் ஆகிவிட்டது. ஆனால் அங்கே டெம்பிள் மவுண்ட், அதாவது தேவாலய மலையில் சாலமோன் தேவாலயம் இருந்த இடத்தில் இருக்கும் அல்-அக்ஸா மசூதி வளாகத்திற்குள் இஸ்லாமியர்களை தவிர யூதர்கள், கிறிஸ்தவர்கள் யாரும் போகக்கூடாது, அவர்களின் முறைப்படி வழிபாடு செய்யவும் கூடாது என்று ஐநா கூறியது. அந்த அல்-அக்ஸா மசூதியின் பாதுகாப்பு இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆனால் அந்த மசூதியின் நிர்வாகம் ஜோர்டான் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இஸ்ரேல் நாட்டின் தலைநகரமாகிய ஜெருசலேமில் அந்த தாவீது நகரம் என்பது எத்தனை ஆயிரம் வருஷங்களாக யூதர்கள் ஆண்டு அனுபவித்த நிலம். சாலமோன் தேவாலயம் மற்றும் 2ஆம் தேவாலயத்தில் யூதர்கள் தலைமுறையாக அவர்கள் தங்கள் தேவனை தொழுது கொண்டு உலாவிய இடம். நமது கர்த்தராகிய இயேசு அந்த தேவாலயத்தில் உபதேசித்து சாலமோன் மண்டபத்தில் உலாவிய இடம். ஆனால் இப்போது அந்த நிலத்தின் உரிமையாளனாகிய யூதன் அங்கே நுழையவே கூடாதாம். இது என்ன அநியாயம், என்ன உலக சட்டம் பாருங்கள். இப்போது தேவன் அந்த இடத்தை மறுபடியும் யூதர்களுக்கு கொடுக்க போகிறார். 1948 தேவன் தமது ஜனங்களாகிய யூதர்களுக்கு மறுபடியும் இஸ்ரேல் தேசத்தை கொடுத்தார். 1967 ஜெருசலேமை கொடுத்தார். 1919 ஜெருசலேமை தலைநகரமாக மாற்றினார். இப்போது தேவாலயம் கட்டுவதற்கு இடத்தையும் எடுத்து கொடுக்க போகிறார். இப்பொழுது ட்ரம்பின் வரி விதிப்பினால் உலக நாடுகளின் முழு கவனமும் அமெரிக்கா மீது இருக்கிறது. இஸ்ரேலில் வலதுசாரி ஆட்சி தான் நடக்கிறது. அது கூட்டணியில் தான் நடக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு வலதுசாரி ஆட்சியாளர். அவரது ஆட்சிக்கு ஆதரவளிக்கும் கட்சிகளில் மிக முக்கியமான கட்சி ஒரு தீவிர வலதுசாரி கட்சியாகும். அதன் தலைவர் தான் இட்டாமர் பென்கிவிர் என்பவர். இவர் ஆதரவளித்தால்தான் தற்போதைய பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் ஆட்சி நிலைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கு உள்ளது. எப்படி மாறுகிறது பாருங்கள் சூழ்நிலை. அப்படி என்றால் பென்கிவிர் சொல்வதை கேட்டே ஆக வேண்டிய நிர்பந்தம் இப்போது பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய விருப்பமும் இதுதான். தீவிர வலதுசாரி கட்சியினராகிய பென்கிவிர் கட்சியினருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் பிரதான கொள்கை என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரவேல் தேசம் என்று எந்தெந்த நிலப்பகுதிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ இப்போதும் அவை முழுவதும் யூதர்களுக்கு மட்டும்தான் சொந்தம். யார் பேச்சையும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நம்முடைய நிலம், நாம் அங்கே போகக்கூடாது என்று சொல்ல இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. நமக்கு நம்முடைய தேவன் தந்த நிலம் நமக்கே உரியது என்ற உறுதிப்பாட்டில் இருப்பவர்கள்தான் தீவிர வலதுசாரியினர். அதன் தலைவராகிய பென்கிவிர் என்பவரும் அவரோடு சேர்ந்து 2000க்கும் அதிகமான யூதர்களும் அல்-அக்ஸா மசூதிக்குள் நுழைந்து யூத முறைப்படி வழிபாடு செய்திருக்கிறார்கள். இப்போது உலக நாடுகளிடமிருந்து இதுவரை எந்த எதிர்ப்பும் வரவில்லை. ஜோர்டான் அரசும் சவுதி அரேபியாவும் சும்மா கடமைக்காக கண்டித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். எப்படியாவது 3ஆம் தேவாலயம் கட்டியே ஆக வேண்டும் என யூதர்களில் பெரும்பாலோர் உறுதியாக இருக்கிறார்கள். தேவாலயம் கட்டுவதற்கு
தேவையான எல்லாமே அவர்களிடம் இருக்கிறது, ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. தேவாலயம் கட்டுவதற்கு இடம் மட்டும்தான் இன்னும் தேவையா இருக்கிறது. எப்படியாவது அந்த இடத்தை எந்த வழியிலாவது சீக்கிரத்தில் எடுத்து விடுவார்கள். அல்-அக்ஸா மசூதியில் கை வைத்தால் உலக நாடுகள், அரபு நாடுகள் என்ன செய்வார்கள், எப்படி எதிர்ப்பார்கள் என்பதை நோட்டம் பார்ப்பதற்காகவே பெண்கிவிரும் யூதர்களும் அல்-அக்ஸா மசூதி வளாகத்திற்குள் நுழைந்து வழிபட்டிருக்கிறார்கள். ஆனால் உலக நாடுகளிடமிருந்து பெரிய எதிர்ப்புகள் வரவில்லை. இனி அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள். காசாவையும் முழுவதுமாக எடுக்கப் போகிறார்கள். இனி என்னென்ன சம்பவங்கள் எப்படி நடக்கப் போகிறதோ, மிகப்பெரிய அழிவுகளும் பெரிய யுத்தமும் ஆரம்பிக்கும். இயேசுவின் ரகசிய வருகைக்கான அடையாளங்கள் மிக மிக தீவிரமாக நடைபெறுகிறது. எனவே இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும். ஆமென்.